கனமான பொருள்லாம் ஜலத்துல போட்டா உள்ள முழுகிடும். கனமான பொருள்கள்லாம் போட்டோம்னா விழுந்து உள்ள உள்ள முழுகி போயிடும், இழுத்துடும். ஜலம் வந்து இழுத்துடும், உள்ள இழுத்துடும். அப்படி இருக்க இந்த 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 மகா சமுத்திரம் இருக்க, இந்த இந்த உலகத்தை சுத்தி சமுத்திரம் இருக்க, இந்த சமுத்திரத்துல இந்த பெரிய உலகம் அப்படியே முதக்கிறது. இது என்ன வியப்பு! அதனால இது வந்து நீர்மேல் நிற்கும் மலர், நீர்மேல் நிற்கும் மலர் அப்படிங்கிறார் நம்மாழ்வார் இந்த பாசுரத்துல. யத் அம்பு வைஷ்ணவகாய ததோ விப்ர வசுந்தரா பத்மாகார சமுத்பூதா பர்வதாப்தியாதி சம்யுதா. விஷ்ணுபுராணம் சொல்றது இந்த மாதிரி பிரம்மாண்டம் தாமரை மலர் போல தண்ணீர்ல வந்து கிளர்ந்ததுன்னா அப்படியே பூமி அப்படியே மேல இது அப்படியே ஜொலிச்சுட்டு மேல வரதான் அது மலர்ந்தது. இந்த பிரம்மாண்டம் ஒரு சமயம் லயிக்கும் போது நீரிலேயே லயிக்கும். இந்த இந்த ஜலத்து மேல இருக்க இந்த உலகம் இது லயிக்கும் போதுன்னா என்ன, மகா பிரளயம் வர போது இந்த பூமி வந்து ஜலத்துக்குள்ளேயே போயிடும். பூமிக்கு தண்ணீரே காரணம், காரணத்திலே காரியம் லயிப்பதால் இங்கே வாங்கு நீர் அப்படின்னு சொல்றார். இந்த உலகத்துல செல்வம் இல்லாதவா இருக்கா, விரோதிகள் இல்லாதவா இருக்காரா? அப்படி யாரு இருந்து எவ்வளவு அந்த மாதிரிலாம் இருந்தா கூட அவர்களுக்கும் வேதனைகள் வந்தே தீரும் அப்படிங்கிறார். ஜங்கமங்கள் மாத்திரமல்ல, தாவரங்களுக்கும் வேதனைகள் உண்டு. வேதனைகள்னா என்ன? வேதனைகள் அந்த மரத்தை களைய வெட்டுறது, மரத்தையே வெட்டுறது, மரத்துல வந்து செடிய அந்த இலைகளை பறிச்சுட்டு போறது, இந்த மாதிரி ஸ்தாவர மரங்கள் இருக்கு, அதுகளுக்கும் வேதனை இருக்கு. இந்த வேதனைகள்லாம் இங்க அனுபவிச்சதுக்கு அப்புறம், இதற்கு பிறகு இவ்வளவு அனுபவிச்சதுக்கு அப்புறம் இன்னும் அதிகமான என்ன நரக வேதனை, அது என்ன நரக வேதனை, அதை நினைச்சா இங்க இருக்கிற வேதனைகள் சுகமா இருக்கும். நீங்க நரகத்துக்கு போவ, நரகத்துல அதை அனுப்பிப்பேன் இதை அனுப்பிப்பேனாக்க அதை நம்ம யோஜனை பண்ணோம்னா இந்த வேதனை சுகமா இருக்கு. விவேகிக்கு சொர்க்கம் கூட நரகம்தான். நரகம்ங்கிறார், வெண்ணகரம் கொடிய நரகம்ங்கிறார். அதனால மணிவண்ணனான உன்னுடைய அழகில் நான் ஈடுபடுறேன். விவேகிக்கு இதெல்லாம் நரகம், கொடிய நரகம். என்னை இனிமேலும் இந்த உடலை வைக்காத, நித்திய சூரியர்கள் நிறைஞ்ச வைகுண்டத்துக்கு என்னை வாங்கிக்கொள் அப்படிங்கிறார் இந்த பாசுரத்து மூலமா நம்மாழ்வார். அடுத்தது பெரிய திருமொழியில ஒரு பாசுரம். மாற்றுமுள ஆகியலும் சொல்லுவன் மக்கள் தோற்றக்குழி தோற்றுவிப்பாய்கொள் என்று இன்னம் ஆற்றங்கரைவாள் மரம்போல் அஞ்சுகின்றேன் நாற்றுச் சுவை ஊர் ஒரியாகி நம்பி. 5 இந்திரியங்கள், இந்த 5 இந்திரியங்களால அறியப்படும் விஷயங்களை நியமிக்கும் பரிபூரணனே அப்படிங்கிறார் பகவானை பார்த்து. பஞ்சேந்திரியங்களால அறியப்படும் விஷயங்களை யாரு வந்து எல்லாத்தையும் கமாண்ட் பண்ணி கொடுக்கிறா? பகவான் பரிபூரணனே. கூட்டு என்ன சொல்ற? மாற்றுமுள ஆகிலும் சொல் மக்கள் தோற்றுக்குழி தோற்றுவிப்பாய்கோல். ஆற்றங்கரை வாழ் மரம் போல் அஞ்சுகின்றேன்கிறார். ஆற்றங்கரையில மரம் இருந்ததுன்னா அது எப்போ பயந்துட்டே இருக்குமா, எப்ப பார்த்தாலும் பயந்துட்டே இருக்குமா. வெள்ளம் வந்து என்ன செய்யறது, வெள்ளம் வந்தா நம்ம கீழே வந்து அடிச்சு வெள்ளத்துல நம்ம கீழ் விழுந்துருவோம் அப்படின்னு பயப்படுறத போல இந்த சம்சாரத்துல என்ன மறுபடியும் பிறக்கி வச்சுக்கோ நான் பயப்படுறேன் அப்படிங்கிற பெரிய திருமொழியில. அடுத்து இன்னொன்னு வந்து திருவாய்மொழி பாசுரமே இன்னொன்னு. விடிவேனோ என் விளக்கை என் ஆவியை நடுவே வந்து உய்யக் கொள்கின்ற நாதனை தொடுவே சென்று இளவாச்சியர் கண்ணினுள் விடவே செய்து விழிக்கும் பிரானையே. விடிவேனோ அப்படிங்கிறார், நான் விடுவேனா, விடமாட்டேன். என் விளக்கை என் ஆவியை, என் விளக்கைங்கிறார் என் அஞ்ஞானத்தை போக்குகின்ற ஞானச்சுடர் பகவான். என் விளக்கை, என்ன விளக்கு? ஞானச்சுடர். அவர் எந்த ஞானச்சுடர்? நம்முடைய அஞ்ஞானத்தை எல்லாம் போக்குகின்ற ஞானச்சுடர். என் விளக்கை என் ஆவியைங்கிறார், என் உயிருங்கிறார் பகவான. நடுவே வந்து உய்யக் கொள்கின்ற நாதனை. நான் வேற விஷயங்கள ஈடுபட்டிருக்கேன், அப்போ திடீர்னு வந்து என்கிட்ட வந்து என் முன்னால தோன்றி நான் உஜ்ஜீவிக்கும்படியாக என்னை ஆட்கொள்ளும் சுவாமியை. நடுவே வந்து உய்யக் கொள்கின்ற நாதனை தொடு செய்து இள ஆட்சியர் கண்ணினுள். அதாவது கலவையே வேண்டுமென்று செய்து பழிவு சொல்ல வந்த இடைப்பெண்களின் கண்கள். கிருஷ்ணாவதாரத்தை எடுக்கிறார் இதுல துபாய் மொழியில. கிருஷ்ணன் வெண்ணெய் திருடிட்டே இருக்கான். அந்த வெண்ணெய் திருடத்தை பத்தி பழி சொல்ல வந்த இடைப்பெண்களின் கண்களில் அப்படிங்கிறார்.
அந்த கண்கள், அதாவது இடைச்சியர்கள் யசோதைகிட்ட சொல்றா, புகார் சொல்றதுக்கு வரா, இந்த மாதிரி உன்னுடைய வெண்ணையை திருடி திருடி சாப்பிடுறா அப்படின்னு சொல்ல வரத, அந்த இடைப்பெண்களின் கண்களில் விடையே செய்து விழிக்கும் பிரானையே, அவ சொல்ல வராள் இல்லையா பழி சொற்கள், கண்ணை வெண்ணையை எடுத்து சாப்பிடுறான் அப்படி சொல்ல வந்த பழி சொல்லாமல் விடும்படி சில விலாசங்களை பண்ணி அவ பாக்குறா. யசோதைகிட்ட வர, கண்ணனை பத்தி கிருஷ்ணனை பத்தி சொல்லணும், வெண்ணையெல்லாம் சாப்பிட்டுறான் சொல்ல வர, அங்க கிருஷ்ணன் நின்று இருக்கான், அந்த குழந்தைய பாக்குறா, அந்த குழந்தையுடைய கண்ணை பாக்குறா, கண்ணை பார்த்த உடனே இவாளுக்கு வந்ததெல்லாம் மறந்து விடுறதான், எதுக்காக வந்தோம் அப்படிங்கிறது மறந்து விடுறது. அந்த மாதிரி பார்க்கின்ற பரம உபகாரனை அப்படிங்கிறார். அவன் அஞ்ஞானத்தை போக்கினான், விடுவேனோ, அவனை விட்டால் நான் அழிவேன், அவன் என் உயிர், அதனால அவனை விடமாட்டேன். நான் வேற விஷயங்கள் இருந்த போது திடீர்னு நடுவே என்னை உஜ்ஜீவனம் பண்ணி ஆட்கொண்டான் அவன், அதனால நான் அவனை விடுவேன், விடமாட்டேன். இலட்சிகள் வெண்ணெய் கேட்டா கொடுக்க மாட்டா, அதனால அந்த மாதிரி கேட்டு வாங்கிறதுக்கு இஷ்டப்படாமல் கண்ணன் தானே போய் எடுத்துட்டான். அவ யசோதையிட்ட முறையிட வந்த போது அவர்களை தன்னுடைய கண்களால் பார்த்து அவ வந்த விஷயத்தையும் மறக்க முடியும் செஞ்சுட்டான். அப்படிப்பட்ட நாதனான பரம உபகாரனை நான் விடுவேனாங்கிற திருவாய்மொழியில. அடுத்தது முதல் திருவந்தாதி ஒரு பாசுரம். பெயரும் கருங்கடலே நோக்கும் ஆறு ஒன்பு உயரும் கதிரவனே நோக்கும் உயிரும் கருமனையே நோக்கும் ஒன் தாமரையாள் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு. நதி ஆறு ஓடுறது, அது எங்க போறோம், அலையா நதி அலை மாதிரி அடிச்சுட்டு சமுத்திரத்தை தான் போய் சேரும். கருத்த கடல், கருத்து இருக்க சமுத்திரத்தை போய் தான் சேரும் நதி. இந்த பிரகாசமான தாமரை இருக்க, அது சூரியனை பார்த்தாதான் மலரும். சூரியனுடைய அந்த அந்த இது வரணும், சூரியனுடைய வெப்பம் வரணும், வந்தாதான் தாமரை மலரும். வைஷ்ணவர்கள் இல்லாதவர்கள், வைஷ்ணவர்களா இல்லாதவருடைய ஆத்மா எதை அடையுங்கிறார்? முடிவில் யம தருமனையே அடையும், உயிரும் தருமனையே நோக்கும், யம தருமனையே அடையும். வைணவர்களின் ஞானம் இந்த பிரகாசமான தாமரையில் இருக்க லட்சுமிநாதனானிய நாராயணனே நோக்கி இருக்கும் அப்படிங்கிற. ஒன் தாமரையால் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு அப்படிங்கிறார். அதாவது பகவான எப்படி பகவானை நாம் எப்படி சிந்திக்கணுங்கிறதுக்கு உதாரணம் சொல்றார். நதி சமுத்திரத்துல போய் சேர்ற மாதிரி தாமரை சூரியனை பார்க்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறார். அடுத்தது திருமாலையில் என்ன சொல்றார்? திருமருமார்வர் நின்னை சிந்தையுள் திகழ வைத்து மருவிய மரத்தராகில் மாநிலத்து உயிர்கள் எல்லாம் வெறுவரக் கொன்று சுட்டிட்டு ஈட்டிய விலையறேலும் அறிவினை பயன் துய்யார் அரங்கமான நகர்வுடானேங்கிறார் திருமாலையில. அதாவது பெரிய பிராட்டியும் சீவ சமர்பியும் திருமார்பில் தரித்து உள்ளவனேங்கிறார். திருமரு மார்பாங்கிறார். திருனா மகாலட்சுமி, மருன்னா சீவசமரு, இவ் இரண்டையும் திருமார்பில் தரித்து உள்ளவனே, ஸ்ரீரங்கத்தில் அமர்ந்தவனேங்கிறார். இந்த பெரிய பூமியில ஜீவராசிகள் எல்லாம் உலகம் முழுதும் நடுங்கும்படி கொன்று தீயினால் கொளுத்துறது, சம்பாதிப்பவர்களை அந்த மாதிரி உலகம் முழுதும் நடுங்கும்படி கொலை பண்றது, தீயினால் கொளுத்துறது, இந்த மாதிரி பாவங்களை சம்பாதிச்சு பாவியா இருந்தாலும் உன்னை அவளுடைய மனசால் நினைச்சு திடமான நம்பிக்கையில இருந்தாள்னா அவர்கள் தாம் செய்த கொடிய பாவங்களின் பலனை அனுபவிக்க மாட்டார்கள் அப்படிங்கிற திருமாலையில. அடுத்தது பெரியாழ்வார் திருமொழி. வாயுருவக்கம் வாங்கி வலிப்ப வாழ்ந்த நீர்க்குழி கண்கள் மிழற்ற தாய் ஒரு பக்கம் தந்தை ஒரு பக்கம் தாரமும் ஒரு பக்கம் அலற்ற தீ ஒரு பக்கம் சேர்வதன் முன்னம் செங்கண் மாலுடும் சிக்கனைச் சுற்றவாய் ஒரு பக்கம் நிற்க வல்லார்க்கு அரவதண்டத்தில் உயலுமாமே. எப்படி இருக்குது? வாயுறு பக்கம் வாங்கி வலிப்ப, வாத நோய் பக்கவாத நோய் வந்துருது, வாயு ஒரு பக்கமா இழுக்கிறது, வலிக்கிறது ஒரு பக்கமா.
பந்துக்களை விட்டுட்டு போறமேன்னு இவனுக்கு மனசுக்குள்ள அடறான் பாசத்துல. யமபடர்கள் வந்து இருக்கிறா, இவனுக்கு கண்ணுக்கு தெரியறது. அதை பார்த்து பயத்தால கண்ணு உள்ள போறது, இவனுக்கு கண் கலங்கிறது. கண் கலங்கி அதுல இருந்து ஜலம் கொட்டுறது. ஒரு பக்கம் தாயார், ஒரு பக்கம் தகப்பனா இருக்கிறா, மனைவி இன்னொரு பக்கம் இருக்கா. வந்து எல்லாரும் கதறி அழுதுட்டு இருக்கா. அந்த மாதிரி அழுற போது நம்ம எரிக்கிறதுக்கு நெருப்பு காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி சம்சாரிகள் பந்துக்கள் இவெல்லாம் இந்த உறவை நினைக்காம வாத்சல்யம் உள்ளவன் பரிவு உள்ளவன் பகவான அவனை வந்து எல்லா விதமான பந்துவாவும் நினைச்சா இந்த யமபடர்கள் வந்து உன்னுடைய கண்ணில் படமாட்டா அப்படிங்கிறார் பெரியார் இந்த திருமொழியில. அப்புறம் பெரிய திருமொழி இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச பாசனம் தான் அது. வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இரும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவையே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும் பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். மிகுந்த துன்பங்களுக்கு இருப்பிடம் நமது. இந்த துன்பம் தான் எல்லாத்துக்கும் காரணம். இதுக்காக சரீரத்தை எடுத்து இந்த சரீரம் எது ஆத்மா எதுங்கிறது பிரிச்சு நமக்கு தெரிஞ்சிக்க முடியாத மூடனா இருந்துட்டு இப்படி நெடுகாலம் ரொம்ப ரொம்ப காலம் இப்படி எப்படி இருந்து யுவதிகளான ஸ்ரீகள் கொடுக்கறத இன்பத்தையே நடிச்சுட்டு அவர்கள் போன வழியிலேயே தொடர்ந்து ஓடினேன். வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து ஓடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவையே கருதி அப்படிங்கிறார். ஓடினேன் ஓடி போறேங்கிற அப்படி போறேன். இப்படி விஷய சுகத்தையே ஓடி சிந்தையில துக்கத்தை அனுபவிச்சேன். எப்படி அனுபவிச்சேன்னா ஒரு கொழுகும்பு இல்லாத கொடி போல வாடினேன். பகவானுடைய கிருபையால ஞானம் கிடைச்சது. பகவத் விஷயம் தான் நல்லதுன்னு தெரிஞ்சுட்டேன். அசம்சாரம், அதாவது சம்சாரம் இல்லாதது. சம்சாரம்ங்கிறது தீது, அசம்சாரங்கிறது வேணும் தெரிஞ்சுட்டு நாராயணா என்கிற சொல்லடங்கிய மந்திரத்தை நான் நாடி சென்று கண்டு கொண்டேன் அப்படிங்கிறார். நாராயணாங்கிற நாமத்தை தெரிஞ்சுட்டேங்கிறார். சரி, நாராயணா நாமத்தை தெரிஞ்சு கொண்டோம். இப்போ இது வரைக்கும் செஞ்சத்துல நாம என்ன செஞ்சுட்டோம், என்ன தெரிஞ்சுட்டோம்? இந்த ஜீவன்கள் இவ்வளவு கஷ்டம் இருக்கு, ஆழ்வார்கள் பாசுரர்கள் வாயிலாம் தெரிஞ்சுட்டோம். இவ்வளவு ஜீவன்கள் இவ்வளவு கஷ்டப்படும் தெரிஞ்சுட்டோம். கடைசியில நாராயணன் என்கிற நாமத்தை தெரிஞ்சுக்கணும், அதையும் தெரிஞ்சுட்டோம். சரி, தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்யறோம்? இது நாராயணனை விட நாராயணனுடைய நாமம் வசந்தது. என்ன சொல்வா? வாச்சியனை விட வாசகத்துக்கே ஏற்றம் அப்படின்னு சொல்வா. வாச்சன் அப்படின்னாக்க வாய்ச்சன் அப்படின்னா பகவான், வாசகம்ங்கிறது அவருடைய சகஸ்ர நாமாக்கள் அப்படின்னு அர்த்தம் சொல்லுவா. அதாவது பகவானுடைய நாமாக்களுக்கு பகவானை விட ஏற்றம் பெருமை அதிகம் அப்படின்னு சொல்வா. அதனால்தான் நாராயண நாமம். இதுக்கு இன்னொரு விதமான அர்த்தம் சொல்வா. தொம் மேகம் மே அப்படின்னு ஒரு சூக்தி ஆரம்பம். அது வந்து அந்த சூக்தியில பகவானை கேட்கிறாளாம், எப்படி நீதான் பரதெய்வம் பரபிரமம் எப்படி சொல்லிக்கிற அப்படின்னு கேட்டா பகவான் சொல்றாராம், வேத மூல பிரமாணாத் அப்படிங்கிறாராம். ரொம்ப அடக்கமா சொல்றாராம் பகவான். வேத மூல பிரமாணாத் அப்படிங்கிறாராம். பதில், வேதங்கள் இருக்கின்றன, வேதங்கள் அதுதான் மூலம், அவை சொல்றதுனால அதுதான் பிரமாணம்ங்கிறாராம். இது மாதிரி ஒரு அர்த்தம் சொல்வா. அதனால வாசியனை காட்டிலும் வாசகத்துக்கே ஏற்றம் அப்படி சொல்வா. சரி, பகவானுடைய நாமாக்கள் வசனத்து தெரிஞ்சுட்டோம். சரி, நம்ம எப்படி இருக்கணுங்கிறத எல்லாருக்கும் தெரிஞ்ச வைஷ்ணவ ஜனதோ, மகாத்மா காந்திக்கு பிடித்தமான பாடல் வைஷ்ணவ ஜனதோ. அது என்ன சொல்றதுன்னா எப்படி இருக்கணுங்கிறத சொல்றது. புறத்தியாருடைய கஷ்ட நஷ்டங்கள்ல பங்கு கொண்டு அவைகளை களைவதற்கு வேண்டும். புறத்தியாருடைய கஷ்ட நஷ்டம் வந்ததுன்னா அதுல போய் நாமளும் நாமளும் போனோம். காம பச்சாத்தாப்பட்டு அவளோட கூட இருந்து அந்த கஷ்ட நஷ்டங்களை அவள்கிட்டேருந்து அவ வந்து எப்படி போக்குகிறாளோ அதே மாதிரி நான் கூட இருந்து அதை குறைக்கிறதுக்கோ அதை வெளியே அனுப்புறதுக்கோ நாம உதவணும். தற்பெருமை இருக்கக்கூடாது. சமநோக்கு வேண்டும். அதாவது சமநோக்குன்னா என்ன? எனக்கு வேண்டியவன் வேண்டாதவன் இருக்கக்கூடாது, சமநோக்கு இருக்கணும். மனசாவ இருக்கக்கூடாது. பிற ஸ்திரீகளை ஏறிட்டு பார்க்க கூடாது. பொய் சொல்லக்கூடாது. பிற பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. மோகத்தை விளக்கணும். காமம் கோபம் இவற்றை வெல்லணும்.
வைராக்கியத்தோட இருக்கணும். பகவானுடைய நித்திய கைங்கரியத்துக்கு உடலையும் உள்ளத்தையும் அர்ப்பணிக்கணும். இப்படிலாம் இருக்கணும். இதுல இத பத்தி குரு பரம்பரையில ஒரு செய்தி இருக்கு. குரு பரம்பரைனா அதாவது செய்தி என்னதுன்னா, பராசரப்பட்ட ஸ்ரீரங்கம் கோவில்ல உபன்யாசம் செஞ்சுட்டே இருப்பார். நிறைய பராசரப்பட்டர் அந்த மாதிரி ஒரு நாள் உபன்யாசம் பண்ணாருங்க. உபன்யாசம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அந்த உபன்யாசத்துல என்ன செஞ்சா, ஒருத்தர் எழுந்து அவரை கேள்வி கேட்டாராம். பற்ற வைணவன் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாராம். வைணவன் யாருன்னு கேள்வி கேட்டவுடனே அவர் பார்த்தார். பராசரப்பட்டர் பார்த்தார். திருமாலையில் புஷ்ப கைங்கரியம் செய்து கொண்டிருக்கும் அனந்தாழ்வானிடம் கேட்டு தெரிந்து கொள். திருமலையில மலை மேல பகவானுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான் அனந்தாழ்வான்னு. நீ அவனை போய் கேட்டு தெரிஞ்சுக்கோ, வைணவன் யாருன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு விட்டாராம். இந்த கேள்வி கேட்டவர் என்ன செஞ்சார்? பேசாம இருக்கக்கூடாதா? சரி, இங்க யாரா திருப்பதிக்கு போறது அப்படி ஸ்ரீரங்கத்தில் அப்படின்னு இல்ல, அவர் புறப்பட்டு அங்கே அந்த காலத்துல நடந்தா வரணும், வண்டியில் தான் வரணும். வண்டி இதை பிடிச்சிட்டு திருப்பதிக்கு வந்தார். திருப்பதிக்கு வந்துட்டு மேல அதுக்கப்புறம் மேல ஏறினார். திருமலைக்கு வந்தார். திருமலையில வந்து பார்த்தார், ஆண்டாழ்வான பார்த்தார். ஆண்டாழ்வான பார்த்து அளவுக்கு தர்மம் சமர்ப்பிச்சார். அவருக்கு தர்மம் சமர்ப்பிச்சு சொல்றார், ஸ்ரீரங்கத்துல மாதிரி பட்டர் உபன்யாசம் பண்ணிட்டு இருந்தார், அவரை நான் மாதிரி கேள்வி கேட்டேன், அவர் போய் ஆண்டாழ்வானை பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டார். சுவாமி எனக்கு வந்து இதை சொல்லணும் அப்படின்னாராம். உடனே ஆண்டாழ்வான் செஞ்சார், முதல்ல நீங்க சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டாராம். அவரை சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டு ததியாராதனம் நடக்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு போனார். ததியாராதனம் அழைச்சிட்டு போய் அங்க ததியாராதனத்துல எப்படின்னா, அங்க ததியாராதனத்துல தகுதிக்கு ஏற்றவாறு பந்திகள் இருக்குமா. 7 பந்திகள் இருக்காங்க. 7 பந்திகள் பிரிச்சு ததியாராதனம் நடந்துட்டு இருக்கு. ஆண்டாழ்வான் என்ன செஞ்சார், ஸ்ரீரங்கத்துல வந்தவரை இந்த முதல் பந்தியில போய் உட்காருங்க அப்படின்னா உபச்சாரம் பண்ணார். உடனே அவர் என்ன சொன்னார், நான் முதல் பந்திக்கு தகுதி இல்லை, என்னை விட்டுடுங்கன்றாராம். அப்படியே ரொம்ப ரொம்ப கலங்கி போயிட்டாராம். ஆனா அனந்தாழ்வான் கட்டாயப்படிச்சு அவரை உட்கார வச்சாராம். முதல் பந்தியில உட்காந்து சாப்பிட்டார். அடுத்த நாள் மறுபடியும் வாங்கன்னு சொல்லி உட்கார சொன்னாராம். 2வது பந்தியில உட்கார்ந்தார். 3வது நாள் அதுக்கப்புறம் 3வது பந்தி, 4வது நாள் வந்து அப்புறம் 4வது பந்தியில உட்கார்ந்தார். 5வது நாள் வந்து இதே ஸ்ரீரங்கத்தில் வந்தவர் 5வது பந்தி, அதுக்கப்புறம் 6வது பந்தி, இதெல்லாம் ததியாராதனத்துல. அதுக்கப்புறம் கடைசி 7வது பந்தியில உட்கார்ற போது என்ன செஞ்சாராம், கொஞ்சம் கூட தயக்கம் இல்லை அவருக்கு. ஸ்ரீரங்கத்தில் வந்தவருக்கு தயக்கம் கிடையாது, ரொம்ப சந்தோஷம், உட்காந்து சாப்பிட்டாராம். ஏன் இப்படி இந்த இடத்துல கடைசியில் இந்த பத்திரம் சாப்பிட்டார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம், ஒரு மேற்கோள் சொல்வா. அது என்னன்னா, குலசேகர ஆழ்வாருடைய முகுந்த மாலையில ஒரு ஸ்தோத்திரம் அது. இது 27வது ஸ்தோத்திரம். அதை சொல்லணும் இந்த இடத்துல. மஞ்சன் மன பலமிதம் முதுகையிடபாரே மத் பிரார்த்தினிய மதுனுகிரக ஏஷேவ தத் பிரத்ய பிரத்ய பரிசாரக பிரத்ய பிரத்ய பிரத்யஸ்ய பிரத்ய இதிமாம் ஸ்மர லோகநாத. குலசேகர ஆழ்வார் சொல்றது, மதுகையிடபாரே, மதுகையிட பண்ணுகிற அசுரர்களை அழித்தவரே அப்படிங்கிறார் பகவான் கூப்பிட்டு. யார்? ஐக்கியவனை கூப்பிடுறார். ஐக்கியவனை தான் ஐக்கியவனை கூப்பிடுறார். மதுகையிடபாரே மஞ்சன் மல பலம், அதாவது என்னுடைய பிறவி பயன் இதுதான். என்ன? மத் பிரார்த்தனீய மதுனுகிரக ஏஷ ஏவ. உங்கள்கிட்ட சொல்றார், பகவான்கிட்ட சொல்றார் குலசேகர ஆழ்வார், உங்கள்கிட்ட நான் வேண்டுகிற எனக்கு நீர் செய்ய வேண்டிய அனுகிரகம் இதுதான். என்ன அனுகிரகம் கேட்கறியா? பிரத்ய பிரத்ய பரிசாரக பிரத்ய பிரத்ய பிரத்யஸ்ய பிரத்ய இது. பிரத்யன் 7 தான் போடுறார். அதாவது தத் பிரத்ய பிரத்ய பரிசாரக பிரத்ய பிரத்ய பிரத்யஸ்ய பிரத்ய இதுங்கிறார். உன் அடியாருக்கு 1, அடியாரின் 2, அவருக்கு அடியானின் 3, அவருக்கு அடியானின் 4, அவருக்கும் அடியவரின் 5, அவருக்கும் அடியவரின் 6, அவருக்கும் அடியவரின் அப்படின்னு போடுறார். 7 போட்டு மாம்ஸ்வர என்னை நினைப்பாயாக லோகநாத உலகங்களுக்கெல்லாம் நாயகனேங்கிறார். என்ன சொல்றார்? பகவான் சொல்றார், உன்னுடைய அடியவருக்கு, அவருடைய அடியவருக்கு, அவர்தம் அடியவருக்கு, அவருக்கும் அடியவருக்கு, அவருடைய அடியவருக்கு, அவருடைய அடியவருக்கு, அவருடையவும் அடியவருக்கு, இந்த மாதிரி 7 தான் சொல்லிவிட்டு 7 அடியவர்களை சொல்லி 7வது அடியவராக என்னை நினை அப்படிங்கிறார்.
குலசேகர ஆழ்வார் முகுந்த மாலையில. அந்த மாதிரி இங்க வந்து 7 பந்தி, 7 பந்தி. இதுக்கும் ஒரு ஒற்றுமை எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. அதுல 7 பந்தி இது. அனந்த ஆழ்வான் வந்து ஸ்ரீரங்கத்திலே வந்திருக்காரு. அவரை அழைச்சு வந்தார். 7ஆவது நாள் வந்து ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டாரோ இல்லையோ. அதுக்கப்புறம் அழைச்சு வந்து வைணவன் யாரும் கேட்டாரே, அது இப்ப பதில் சொல்றேன் தெரிஞ்சுக்கோ அப்படின்னாராம். என்னன்னா, கொக்கை போல் இருப்பான், கோழியை போல் இருப்பான், உப்பை போல் இருப்பான், உம்மை போலவும் இருப்பான் அப்படின்னாராம் அனந்தாழ்வான் ஸ்ரீரங்கத்திலிருந்து வந்தவர்கிட்ட. இந்த மாதிரி சொல்லிவிட்டு இதுக்கு விளக்கம், இதுக்கு அர்த்தத்தையும் அவரே சொன்னாராம். என்னன்னா, கொக்கை போல இருப்பான் அப்படின்னா, கொக்கு வந்து வெள்ளை நிறம், நீர்நிலைகள் தான் இருக்குது, ஒற்றை காலம் நின்றுட்டே இருக்கும். தனக்கு தேவையான மீன் வர வரைக்கும் காத்துட்டு இருக்கும், அந்த நீர்நிலையிலேயே காத்துட்டு இருக்கும் கொக்கு. அத போல நீ வைணவன் யாரு கேட்டீர, அந்த வைணவன் வந்து வெள்ளை மனம் கொண்டவனா இருப்பான், புனிதமான ஆற்றங்கரையில வசிப்பவன். கொக்கு எப்படி நீர்நிலையில் இருக்கோ அதே மாதிரி அவன் புனிதமான ஆற்றங்கரையில வசிப்பவன். தனக்கு தகுந்த ஆச்சாரியன் வருகைக்காக தவம் இருப்பவன். தேவையான நீரில் வருவரை காத்திருப்பவரை கொக்கு. அதே மாதிரி இவன் தனக்கு தகுந்த ஆச்சாரியன் வரும் வரை தவம் இருப்பவன் அப்படின்னு மாதிரி அர்த்தம். அது அடுத்தது கோழியை போல் இருப்பான் அப்படின்னா, கோழி வந்து குப்பை குளங்கள கடை தனக்கு தேவையான தானியங்களை மாத்திரம் எடுத்துக்கும். கோழி குப்பையெல்லாம் கடறோம், என்ன தனக்கு வேணுமோ அது தானியங்களை மாத்திரம் எடுத்து சாப்பிடும். அத போல வைணவன் கர்மம் எப்படின்னா, வேத சாஸ்திரங்கள்ல சாரம் இல்லாதையெல்லாம் ஒதுக்கி விட்டு சாரத்தை மாத்திரம் எடுத்துக்கணும், அவன் தான் வைணவன். அப்புறம் உப்பை போல இருப்பான் அப்படின்னா, உப்பு தன்னை அழிச்சுட்டு தன்னுடன் சேர்க்கப்பட்ட உணவுக்கு அது சுவையை கொடுக்கிறது. அத போல வைஷ்ணவன் பகவானுடைய கைங்கரியத்துல கரைந்து பகவத் கைங்கரியம் தான் மேலோங்கி இருக்கும்படி செய்யணும். அதுக்குதான் உப்பை போல இருப்பான். அதாவது பகவத் கைங்கரியம் தான் மேலோங்கி இருக்கணும். இந்த கைங்கரியத்தை யார் செஞ்சாங்கிறது தெரியக்கூடாது, பகவத் கைங்கரியம் தான் வெளியில் தெரியணும். அந்த மாதிரி அதுக்கப்புறம் உம்மை போலவும் இருப்பான் அப்படின்னா அதை சொல்றார். நீர் வந்து முதல் நாள்ல முதல் பந்தியில உட்கார சொன்னேன், ரொம்ப கூச்சப்பட்டீர், ரொம்ப அடக்க உணர்வு, ரொம்ப தயங்கினீர். அப்புறம் அடுத்த பந்தின்னு உட்காந்து சாப்பிட்டு தயக்கம் உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் குறைஞ்சதே வந்தது. 7ஆவது பந்தியில உட்காந்து சாப்பிடுற போது அடியவர்களுக்கெல்லாம் அடியேன் என்கிற மனப்பக்குவம் உம்மிடம் உள்ளதால் உம்மை போலவும் இருப்பான்னு சொன்னேன் அப்படின்ட்டு அனந்தாழ்வான விளக்கம் சொன்னாராம். இதெல்லாம் நாமும் அப்படின்னா நாம் எப்படி இருக்கோம், எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி விளவும். நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி இதுல இருந்து எடுத்துக்கணும். அப்புறம் ராமாயணத்துல, ஸ்ரீமத் ராமாயணத்துல இப்போ நம்மையும் ராமாயணத்துல இருந்து எதை எடுத்துக்கணும் அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். இப்போ இதுல நாம்ங்கிறது ஜீவாத்மா அது சேதனன். ஸ்ரீமத் ராமாயணம் நாமுங்கிறதுல நாம்ங்கிறது ஜீவாத்மா, எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் சேதனன். நாம சம்சாரத்தில் இருக்கோம். இந்த சம்சாரங்கிறது என்னன்னா, ராமாயணத்துல சமுத்திரம், இலங்கையை சுற்றி இருக்கோ இல்லையோ சமுத்திரம், அத மாதிரி சம்சாரம். நம்முடைய மனசு தான் ராவணன். நம்முடைய 10 இந்திரியங்கள் இருக்க, இந்த 10 இந்திரியங்களும் ராவனுடைய 10 தலை மாதிரி. நம்முடைய அகங்காரம் மமகாரங்கள் இருக்க, மமதை இருக்க, அகங்காரம் மமதை இதெல்லாம் கும்பகர்ணன் மாதிரி. நம்முடைய காம குரோதங்களா இருக்க, இதெல்லாம் இந்திரஜித்து மாதிரி. இதெல்லாம் நமக்கு இதெல்லாம் வச்சுட்டு இருக்கோம். சம்சாரம் சமுத்திரம், மனசு ராவணன், 10 இந்திரியங்கள் 10 ராவணர்கள் 10 தலை, அகங்காரம் மமகாரம் கும்பகர்ணன், நம்முடைய காமக்ரோதங்கள் இந்திரஜித்து. சரி, அப்புறம் என்ன? நம்முடைய விவேகம் எப்படி இருக்கணும்? விபீஷணனை போல விவேகம் இருக்கணும். நமக்கு ஆச்சாரியனா எப்படி இருக்கணும்? ஹனுமான் போல ஆச்சாரியன் இருக்கணும். சரி, ஆச்சாரியன் அவன் ஹனுமான் மாதிரி இருக்கணும். நமக்கு என்ன மந்திரத்தை உபதேசிப்பா? ராம மந்திரத்தை, ராமனை தியானம் பண்ணுங்கிற மந்திரத்தை உபதேசிப்பா. அதனால நாம் அடையிறது என்ன? நாம் ராமபிரானை அடைவோம். இந்த ஜீவாத்மா எப்படி இருக்கணும் இப்போ அப்படிங்கிறதுக்கு ராமன், இந்த ஜீவாத்மா எப்படி இருக்கிறத ராமாயணத்துல ராமன் நடந்து காட்டுற, அனுஷ்டானம் பண்ணி காட்டுற ஆரம்பத்திலேருந்து. அதாவது தாப்பனா சொல்ல கேட்கணும்,
தாயை மதிக்கணும், சகோதரர்கள்ட்ட அன்புடன் இருக்கணும், ஆச்சாரியனை தெய்வமா நினைக்கணும். இதெல்லாம் ராமன்ட்டு நாம எடுத்துக்கணும். அப்புறம் இந்த ஜீவாத்மா காமாந்தகாரணம் ஆனா எப்படி என்ன கதி ஏற்படும்? தசருடைய கதி ஏற்படும். தசரதருடைய கதி இந்த ஜீவாத்மாக்கு ஏற்படும். சூர்பனகை கதி ஏற்படும். வாலி கதி ஏற்படும். அதெல்லாம் எடுத்துக்கணும் இந்த ராமாயணத்துல இருந்து. அப்புறம் அப்புறம் இன்னொன்னா, இந்த ஜீவாத்மா உலக சுகத்தை இழக்கணும் அப்படின்னா அதுக்கு உதாரணம் சுக்ரீவர், அதுக்கு உதாரணம் லக்ஷ்மணன். இந்த ஜீவாத்மா பகவானே சரணம் அடையணும் அப்படிங்கிறதுக்கு யார உதாரணமா எடுத்துக்கணும்னா விபீஷண உதாரணமா எடுத்துக்கணும். இந்த ஜீவாத்மா பாகவத கைங்கரியம் பண்ணணும், பிரபலன ஆயிட்டோம். பிரபலன ஆனதுக்கு அப்புறம் இந்த தேக சரீரம் முடிகிற வரைக்கும் என்ன செய்யணும்? பாகவத கைங்கரியம் பண்ணணும். பாகவத கைங்கரியம் பண்றதுக்கு யார உதாரணம்? சத்ருகுணன் உதாரணமா எடுத்துக்கணும். இந்த ஜீவாத்மா ஆச்சாரியனுக்கு சுசுரூஷ பண்ணணும் அது வரைக்கும். அதுக்கு யார் உதாரணம்? சபரி மோட்சம் இருக்கே ராமாயணத்தை சபரி. அதே மாதிரி ஹனுமான் இவாள உதாரணமா எடுத்துக்கணும். இந்த ஜீவாத்மா பெரிய பிராட்டி கைங்கரியம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா யார் எடுத்துக்கணும்னா திருச்சடையை எடுத்துக்கணும் அப்படின்பா. இந்த மாதிரி இந்த ராமாயணத்துல இந்த இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் நம்ம எடுத்துக்கணும். ராமாயணத்துல பெருமைகள் சொல்லிட்டோம், நம்முடைய சிறுமைகள் சொல்லிட்டோம். சிறுமைகள் சொல்லிட்டதுக்கு அப்புறம் ஏன் நாம இந்த சிறுமைகளை நம்ம எப்படி போக்கிக்கணும் அப்படிங்கறத பத்தி சொன்னோம். சொல்லிவிட்டு ராமாயணத்துல இருந்து நாம எந்தெந்த கதாபாத்திரங்கள் அப்படின்னு சொல்லலாம், எந்தெந்த கதாபாத்திரங்கள்ல இருந்து எதை நம்ம எடுத்துக்கணும், எது நமக்கு விரோதமா இருக்கு அப்படிங்கறதையும் நாம இது வரைக்கும் நம்ம சொல்லணும். இந்த ராமாயணத்துல முக்கியமா அனுசரிக்க வேண்டியது சரணாகதி, பகவானுடைய சரணாகதி. சரணாகதினா கொஞ்சம் கூட சந்தேகம் இருக்கக்கூடாது, முழு நம்பிக்கையோட சரணாகதி பண்ணணும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும். இதுதான் ஸ்ரீமத் ராமாயணமும் நாமும் அப்படிங்கிறது. இந்த பெரிய இதிகாசங்கள் ராமாயண கதைகள்லாம் கேட்கிறோம், கதா காலக்ஷேபங்கள்லாம் கேட்கிறோம். கேட்டுட்டு இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எடுத்துட்டு இதன்படி நடந்தோம்னா நமக்கு ராமபிரானுடைய கிருபை கிடைக்கும். அடுத்த பிறவி அப்படிங்கிறது இருக்காது. இதுதான் ஸ்ரீமத் ராமாயணமும் நாமங்கிறதுல நாம தெரிஞ்சிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி இதோட முடிச்சுக்கிறேன். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குருசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.